நம்ம டெய்லியும் இப்ப பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கோம். நட்சத்திர சேனல்ல போடுவாங்கல்ல, வருஷத்துக்கு ஒருக்கா கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த சேனல்ல போடக்கூடியதுதான். டெய்லியும் நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கிறது நம்ம ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்ற சாண்ட்ரா அவங்களோட நடிப்பு திறமையால 2 பேர் வெளியே போயிருக்காங்க. இப்ப நம்மளோட பிக் பாஸ்ல யாருக்கு அதிகமான ஃபேன் பேஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வினோத் அவங்களுக்கு தான் பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கு. பட் அதை தாண்டி இப்போ ஒரு சப்போர்ட் யாருக்கு கொடுக்கலான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெட் கார்டு வாங்கிட்டு போன விஜய் பாரு அவங்கன்னு நினைச்சா அது தப்பு தான். கமருதீன் வந்து ஒரு பெஸ்ட் பிளேயரு. ஆனா ஒரு பொண்ணால இவ்வளவுக்கு நம்ம வந்து அடிபட முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு உதாரணம் கமருதீன் மட்டும்தான். இப்போ அவர் எப்படிலாம் சர்வே பண்ணியிருக்காரு, 90 நாள் அவர் கொண்டு வந்த இடம் எங்க இருக்கு, அந்த 90 நாள்ல ஒரு 60 நாள் கிட்ட வந்து பாரு கூடால தான் அவங்களோட வாழ்க்கை போச்சு, அந்த நாட்கள் போச்சு. சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ரெட் கார்டு சம்பவத்துக்கு அப்புறம் வந்து நிறைய பேரோட கேள்வி, ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து சேலரி கொடுப்பாங்களா அப்படின்னுட்டு, அந்த கண்டக்ட் பண்ணி இருக்கிற அந்த டியூரேஷன், அந்த 90 நாளுக்கான சேலரி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கேள்வி. அதுவும் இல்லாம விஜய் டிவி ப்ரோக்ராம்ல எல்லாம் கான்டாக்ட் பண்ணுவாங்களா, இல்ல இந்த பெரிய பாஸ் செலிப்ரேட் பண்றதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்களா அப்படிங்கிறது தான் அவங்களோட பெரிய கேள்வியா இருக்கு. செலிப்ரேட் பண்றதுக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி சேலரி அப்படின்னு இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க உள்ள இருந்ததுக்கான சேலரி கண்டிப்பா கொடுப்பாங்க. அது அதிகாரப்பூர்வமா கொடுக்கதான் செய்வாங்க. ரெட் கார்டு இஷ்யூங்கிறனால அவங்க வெளியில அவங்களோட எப்பவும் போல இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய பாப்புலரான ஷோல நம்ம வந்து இப்படி ஒரு ரெட் கார்டு வாங்கிட்டோம்னுட்டு அவங்களுக்கு உள்ளடி வலிக்கும்ல, நமக்கே வலிக்கும். 4 பேர் முன்னாடி நம்மள ஒருத்தங்க அவமானப்படுத்திட்டாங்கன்னா அதுவே நமக்கு ரொம்ப வலிக்கும். இது 10 கோடி பேர் பாக்குற ஒரு சேனலு, அந்த சேனல்ல ஒருத்தங்க இப்படி ரெட் கார்டு வாங்கிட்டாங்கன்னா அது கண்டிப்பா வந்து ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்கும், ரொம்பவே வருத்தத்தோட தான் இருப்பாங்க. நீங்க எதுவும் நினைச்சுக்காதுங்க, நீங்க நல்லா தான் விளையாடுனீங்க, நீங்க ஒரு குட் பிளேயர் தான். அதுவும் இல்லாம ஒரு குட் ஆக்டர். சீக்கிரம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். பாய்.